எங்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ராணுவ கட்டுப்பாடோடு 200 பெறுவோம். ஹலோ மக்களே வணக்கம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் விழா. இங்க பாருங்களேன் சுத்தி. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்துக்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. எங்கள் தளபதி இந்தியாவினுடைய உயர்ந்த மனிதரான இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற பட்டேலுக்கு நிகராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். பகவானே, உன்னுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு அழுகையா வருதியா? பட்டேலுக்கு நிகராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இந்த பாரு, அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா. என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. எந்த விதமான செயலுக்கும் எந்த விதமான எதிர்ப்பிற்கும் அஞ்சாமல் நின்று. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. கட்சி பணியும் இயக்க பணியும் ஆட்சி பணியும் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கின்ற இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம் ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு. ஆனா நான் சேகர் பாபா ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவுத்துல ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் வீட்டுல. அந்த பள்ளி கத்தினா மட்டும்தான் செவுத்துல ஒட்டி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சேகர் பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்ல ஓரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். லோக்கல்ல யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேல ஒரு ஜீவன் தொட்டிக்கிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர் பாபு. பையன் சார் இந்த பால்சாமி. பிரிய சகோதரி பவதி பிச்சாந்தேஹி. அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா? சரி, கேட்கும் உங்களுக்கு. ஜோக் இல்ல இல்லையா? இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? என்னது? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாராமாப்ல. தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். தமிழ் பிச்சை எடுக்க உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான். யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. ஐயா தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். சென்றும் வருவேன், நாளை யமதே. உங்கள் கமல்ஹாசன். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஊழல் கட்சிகளாக நீங்கள் குறிப்பிட்டுள்ள கட்சிகளும் அதை சார்ந்த கட்சிகளுடனும் நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா? அறிவிச்சுட்டா போச்சு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? இதை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கட்சியை துவங்கி கூட்டத்தை கூட்டி இன்னும் எலெக்ஷனுக்கு எத்தனை வருஷம் இருக்கோ இல்ல எத்தனை மாசம் இருக்கோ நம்ம யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூழ கும்பிடு போடணும். போட்டா போச்சு. சும்மா வேணாம், கோச்சு கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? அப்படி போயிருக்கலாம்ல, ஏன் போகல? அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள். இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடை. எந்திரிக்க முடியாம கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரு லோக்சபா சீட் தர்றோம், உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கன்னு கமலிடம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டது. இப்படி இருந்த நிலையில தொகுதி கிடைக்காதல ராஜ்யசபா ஓகேவா, அது உங்களின் தனித்தன்மையை பாதிக்காதா என சென்டிமெண்டா எங்க தலைமை பேசியது. வேறு வழி இல்லாம ஒப்புக்கொண்டார் கமல்னு திமுக வட்டாரங்கள் சொல்லுகின்றன. அடங்கப்பா அடங்கப்பா இல்ல, இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. டிஆர் பாலை தாண்டி என் கையை பிடிக்கிறார். என் கையை பிடிச்சிக்கிட்டு டிஆர் பாலை பார்த்துட்டு பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து பிரபாகரனுக்கு ரொம்ப க்ளோஸு, எனக்கு தெரியும் நல்லா. இவர் வந்து யுத்தம் நடக்கிற நேரத்தில் அவரோட இருந்திருந்தாருன்னா இவரும் மேல் லோகம் போயிருப்பார் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார் நக்கலை. அப்போ எல்லாரும் சிரித்தாங்க, நானும் சிரித்தேன். அவங்க கை கொடுக்கும்போது நான் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் வீடியோவும் வருது. வீடியோவில் என்ன ஆகுது?
அந்த ஆளு கை கொடுக்கல, நீங்க தான் வலிஞ்சுக்கிட்டு போய் கை கொடுக்குறீங்க. கையை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஒத்த கையோட போறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போட்டு அப்படி போய் நீங்க நீட்டி நிக்கிறீங்க. நீ மட்டும் போய் எப்படி ராஜபக்சேவிட்ட கை கொடுத்த? கை வெறுமனே கை கொடுத்த அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல. ராஜபக்சேவிட்ட கை கொடுத்த கை வெறுமனே கை கொடுத்த அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல. ராஜபக்சேவிட்ட கை கொடுத்த கை வெறுமனே கை கொடுத்த அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல. அதுதான் உண்மை கூட. அப்ப வந்து இவர் கூட இருந்திருந்தாருன்னா இவர் மேல போயிருப்பாரு. அதுக்கு நீங்க ஒண்ணும் சொல்லல. அப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க. அது ஒரு நகைச்சுவையா தானே சொல்றாரு அவர். ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நகைச்சுவையா, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நகைச்சுவையா, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நகைச்சுவையா. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற அவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். திமுக காரரான ஊடகவியலாளர் முன்னால குடிஞ்சு பேசணுமா? அப்போ இப்படி பேசுறாக்கா அவர் வந்து என்ன பார்த்து திமுக காரன் கை நீட்டுறாரு. என்ன இப்ப என்ன பேசுவீங்க? திமுக காரன் சொன்னீங்களா இல்லையா? நீங்க திமுக காரன் சொன்னீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இந்த வீரெல்லாம் வந்து இங்க வச்சுக்கிறீங்க, ஆவேசம் என்ன வீரெல்லாம் மத்த இடத்துல காட்டுங்க. திமுக காரரான என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு 3வது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. இல்ல மறுபடியும் போடுங்க. நீங்க இருங்க. ஹலோ ஹலோ, இங்க வரியா? தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் முழங்குவோம் என்பதை சொல்லி. சோப்படங்கிற ஏத்த விட்டோம்ல. தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி. பாரதிய ஜனதாவும் RSS விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. தம்பி லண்டன் வரைக்கும் வந்ததுதான் வந்துட்ட, ஒரு குரல் சொல்லிட்டு போ. ஆக 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 எப்படி யோசிக்கீங்க? தமிழேன்னு சொல்லி ஐயோ ஏன் பாடுபடுத்துங்க? இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கூட்டத்தை போடுறாங்க, நீங்க படத்துல பாருங்க. எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. சத்தம் போடாமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் ஒரு சில அரசியல்வாதிகள் கெஞ்சுவது எல்லாமே பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. 200 ரூபா கூட்டத்துக்கு ஆளு தான் வருவாங்க, சைலண்டாலாம் இருக்க மாட்டாங்க. வந்து நீங்க ஒரு தேர்ந்த பேச்சாளராக உங்களுடைய முதல் மேடை அனுபவம், அதற்கு பிறகு அந்த பேச்சுக்களை வளர்த்து கொண்ட விதம், அதை பற்றி சொல்லுங்களேன். தலைவன் பண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. அதோட தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ் புதிய டெண்டரை கோர அரசு நெல்லை வந்து கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு பாருங்க. அரசு தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில இது வெளியீட்டு விழா மட்டுமல்ல, புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா மட்டுமல்ல. ஏய் நாயே, பிரபு என்ன குறைப்பதற்கு வந்தாயா? தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த சமூக நீதி ஆட்சி தொடர்ந்தால் தான் முடியும் என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.